குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர்கிட்டயாவது அன்னைக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஆனால் ஒரு தலைவர் எந்த நேரமும் எந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் இருக்கு, நான் மறுக்கல. ஆனால் எல்லாரும் ஜெயலலிதா இல்லை, எல்லாரும் கலைஞர் இல்லை. மத்தியில் அமைச்சரவையில் பிஜேபி அமைச்சரவையில் சேரணுங்கிற முடிவை கலைஞர் ஒரு இரவில் தான் எடுத்தார். செயற்குழுவையோ பொதுக்குழுவையோ கூட்டல. பக்கத்தில் இருந்த மாறன் ஆர்காட்டான்னு ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு தான் முடிவு எடுத்தாரே தவிர அவரும் பெருசாலாம் எதையும் முக்கியமான கூட்டங்களை கூட்டிலாம் முடிவு எடுக்கல. ஜெயலலிதா அது மாதிரி எந்த முடிவையும் எடுப்பார். அப்புறம் கன்வின்சிங்காக கட்சி தொண்டர்களை ஏற்க வைப்பார். அந்த ஆளுமை அவர்களுக்கு இருந்தது. எடப்பாடி கிட்ட அது இல்லைங்கிறனால தான் நம்ம அண்ணனை ஏதோ பண்ணிட்டாங்க, இப்படி ஏதோ கூட்டி மிரட்டிட்டாங்கன்னு ஒரு இமேஜ். இது ஏதோ நகைச்சுவையாவோ அல்லது எடப்பாடி மேலே கோபமோ அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. இயல்பாக பார்த்தாலே ஒரு தலைவர் இப்படி விமர்சிக்கப்படக்கூடாது. அதிமுக போன்ற ஒரு பெரிய இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பு வைக்கிற பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கிற ஒருவரை அந்த கட்சி தொண்டர்களோ அடுத்த கட்சி தொண்டர்களோ இவ்வளவு இலக்காரமா ஒரு என்ன சொல்றது, டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரிலாம் விமர்சிக்க விடக்கூடாது. அது துரதிருஷ்டவசமானதுன்னு நான் சொல்லுவேன். அந்த நிலைமைக்கு எடப்பாடின்னு தான் காரணம். இந்த பிரச்சனையை, இந்த கூட்டணி விஷயத்தை கொண்டாட வச்சிருக்கலாம், ஆனா அதை ஒரு மாதிரி சொதப்பிட்டார் தான் நான் சொல்லுவேன்.